ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா வாட்டர் கேன்லாம் வச்சு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு பாருங்கள், அதிகமாக தான் இருக்குது. 3/4 ஸ்கேலுக்கும் மேலேயே இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. கைப்பிடி இந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பூவும் அதில் வச்சுருக்கேன். இந்த பூ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன். தேவைப்பட்டால் பாருங்கள். இந்த கூடை அந்த ஷேப்பு பாருங்கள், கிராஸாக அந்த வெள்ளை கலர் வர மாதிரி வந்திருக்கும். இந்த டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி போட்டும் நீங்கள் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. க்ரீன் கலரில் 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. நான் இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். ஸ்வஸ்திகேனில் டீலக்ஸ் ஒயர் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. டீலக்ஸ் ஒயர்னால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கிளாஸ் ஒயர்னால் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால் நான் சொல்கிற அளவுலேருந்து கிளாஸ் ஒயரில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9/2 அடி. நான் 9/2 அடி எடுத்திருக்கேன். உங்கள் ஒயர் ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 அடி கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் 36 ஒயர் க்ரீன் கலர்லையும் வெள்ளை கலரில் 12 ஒயரும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பாருங்கள், ஒரு ரோல் ஃபுல்லாக ஆயிடுச்சு. 2வது கட்லையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது வெள்ளை கலரும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணின ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பச்சை கலர் ஒயர் எடுத்து அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது மடித்ததை பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இப்படி மாட்டுங்க. மாட்டி நான் மாட்டுற மாதிரி மாட்டி இப்படி பிடிச்சிக்கோங்க கட்டை விரலில். இப்போது மேல் பக்கத்து ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்குல்ல அந்த ஒயரை தூக்கி இப்படி மேலே வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. சைடில் இருக்கிற ஒயர்லையும் மேல் ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரை எடுத்து அந்த ஹோல்ஸில் விடணும். மேலே இருக்கிற ஹோல்ஸில் விட்டுட்டு ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்தா ஒரு முடிச்சு கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி தள்ளி விட்டு மறுபடியும் மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். இதே மாதிரியே பண்ணணும். அதே மாதிரி சைடில் போகிறதுலையும் பாருங்கள், அதிகமாக இருக்குது. அதையும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த ஒயரை தள்ளி விட்டு 2யும் சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கணும், சைடுலையும் 2ம் சரியாக இருக்கணும். இந்த மாதிரி 2 ஒயராக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளை கலர் ஒயரு, 2 வெள்ளை ஒயர் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. அந்த க்ரீன் கலரும் 2 சேர்த்து நான் போட்டு காமிச்ச மாதிரி போட்டு வச்சுக்கணும். வெள்ளை கலரையும் 2 எடுத்து போட்டு வச்சுக்கணும். 2யும் சமமாக மடிச்சுட்டு மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைடில் போகிற ஒயர்லையும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்தாக்க பேசிக் நாட் கிடச்சிரும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி தள்ளி விட்டு மறுபடியும் பார்த்துக்கணும். பாருங்கள், மறுபடியும் இந்த ஒரு ஒயர் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி தள்ளி விடணும். கொஞ்சமாக தள்ளி விட்டு மறுபடியும் அதை மேலே இழுத்துட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடில் போகிற ஒயர்லையும் பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பக்கம், இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயராக சேர்த்து போடும்போது மட்டும்தான் இந்த மாதிரி செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளை கலரில் மொத்தம் 6 முடிச்சு வரும். அந்த பச்சை கலரில் க்ரீன் கலரில் 18 வந்துடும். நமக்கு 36 ஒயர் கட் பண்ணணும். அதனால் மொத்தம் 18 முடிச்சு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 போட்டு தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சு காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
ரெண்டாவது போட்டிருக்கிறதையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு மேலே போகிற ஒயர் பாருங்கள், இந்த மேலே போகிற ஒயரை இந்த ஒயரோடு வச்சு ஒரு முடிச்சு நம்ம போட போகிறோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இப்படி கிராஸாக வச்சுருக்கிறதுல மேலே இருக்கிறத இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இன்னொரு முடிச்சிலேருந்து ஒரு ஒயரை அதை சுற்றுங்க. இன்னொரு நாட்டு தனியாக போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து அது மேலே இப்படி சுற்றுங்க பக்கமாக வச்சு. இப்போது மேலே மடித்த ஒயர் வந்து கீழே தொங்கும். அந்த ஒயரை மேலே தூக்கி வச்சுட்டு அதை சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு பக்கமாக வச்சு இந்த மாதிரி அடிப்பக்கத்து ஒயரை இழுக்கணும். பாருங்கள், ஒரு முடிச்சு கிடச்சிருச்சு. இதை அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால எந்த இடம் ஆரம்பித்தோன்றதுக்கு அடையாளத்துக்கு அந்த 2 ஒயரையும் பாருங்கள் இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு முடிச்சு அப்படின்னு அடையாளத்துக்கு. இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிட்டு ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். அந்த 2 ஒயரையும் ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிட்டு 2வது ஒயரை அதை சேர்த்து சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த பக்கம் அப்படி இழுத்து போட்டுருங்க. இப்போ மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த முடிச்சு போட்டது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். அதுதான் நமக்கு சென்டர் லைனு, அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு அப்படின்னு தெரிகிறதுக்கு. மறுபடியும் பாருங்கள், இந்த மேலே போகுது பாருங்கள், அந்த நடுப்புற இருக்கிறது, அதில் தான் மடிச்சுட்டு போடணும். அடுத்து இன்னொரு க்ரீன் கலர் நாட் எடுத்துக்கலாம். நான் வைக்கிற மாதிரி இப்படி வச்சு பாருங்கள். வச்சுட்டு அதை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு தொங்குற ஒயரை கீழே தொங்குதில்ல, அந்த ஒயரை தூக்கி மேலே வச்சுட்டு சைடில் சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுறணும். விட்டுட்டு டைட் பண்ணணும். அப்படியே பின்பக்கம் திருப்பிடாக்க பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அதை முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல மேலே நான் கைப்பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல இந்த கிராஸ்கட் கூட நீங்கள் பேஸ் மட்டும் இந்த ஒரு வருஷம் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கட்டோடு இருக்கிற ஒயர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம்ல, இதை வச்சே நம்ம அப்படியே போட்டுட்டு வரலாம். இதே மாதிரியே க்ரீன் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. க்ரீன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த 18ஐயும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு எப்பயும் போடுற மாதிரியே தான் பாருங்கள், அந்த வெள்ளை கலரை அந்த மேலே போகிறத மடக்கிட்டு அடுத்து வரிசையாக நம்ம இருக்கிற வெள்ளை ஒயரை போடணும். அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் க்ரீனும் வெள்ளையும் கலந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி போட்டாச்சு. அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த வெள்ளை கலரும் க்ரீன் கலரும் ஒன்று மேலே ஒன்று கிராஸாக இருக்கும், சாஞ்சிருக்கும். அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இருக்கிற எல்லா வெள்ளை ஒயரும் போட்டு வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இந்த மாதிரியே தான் போடணும். அந்த 6ஐயும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கமும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம எத்தனை முடிச்சு போட்டு வச்சுருந்தோமோ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. அவ்வளோதான். அந்த 6ம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வெள்ளை கலருக்கு நம்ம வந்து அடையாளத்துக்கெலாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், சைடில் ஒரு ஒயர் போகும், அதை விட்டுறணும். அதை போடக்கூடாது. 2 முடிச்சுக்கும் இடையில 2 நாட்டு இருக்குல்ல, அந்த 2 நாட்டுக்கும் இடையில ஒரு ஒயர் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த 2 முடிச்சுக்கும் இடையில கிராஸ் ஆகிறத தான் நம்ம போடணும். நான் கைப்பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த சைடில் போகும், அந்த ஒயரை எடுத்து நம்ம போட்டுறக்கூடாது, ஒரே திசையில் போடுறத. இந்த இடத்துல ஒரு முடிச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போடுறது கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் நம்ம போடணும். இதே மாதிரியே அப்படியே நீட்டமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிறத போடணும். நான் பாருங்கள் இப்படி கையை வச்சு ஸ்லோவாக காட்டுறேன். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் தெரியாது, தப்பு பண்ணிடக்கூடாது, அதனால். இப்போ பாருங்கள், அடுத்தது அதுக்கும் பக்கத்தில் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல போடணும். இதே மாதிரியே வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஒன்று பக்கத்தில் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் நீட்டமாக அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துடணும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் அந்த வரிசை. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போது அடுத்தது போடலாம், அடுத்த வரிசை போடலாம். அதே போல் தான் பாருங்கள், சைடில் ஒரு ஒயர் போகுது, அந்த ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தடுத்து அதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், அந்த 2 முடிச்சுக்கும்
இடையில ஒன்று போடணும். ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல போடணும். அப்போது இந்த மாதிரியே போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சாய்வாக வந்துடும். பாருங்கள், இந்த இடத்துல போடுறேன். இந்த அடிபாகம் போட்டுட்டு நம்ம கார்னர் டேர்ன் பண்ணிட்டா, மூளை திருப்பிட்டாக்க நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரியே அப்படியே கேப் பாருங்கள், 2 முடிச்சுக்கும் இடையில போட்டுக்கிட்டே வந்து அது வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. அப்புறம் அடுத்த வரிசை அதே மாதிரி போடுங்க. இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை வரிசை போடணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஒரு சைடு அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த முடிச்சிலேருந்து எண்ணணும். 1 2 3 4 5 6 7, அதாவது அந்த சென்டர் லைனையும் சேர்த்துக்கோங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த முடிச்சியும் சேர்த்துக்கணும். அந்த வெள்ளை கலர் பாருங்கள் கூராக இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து அதையும் சேர்த்தே எண்ணுங்க. 7 போட்டாச்சு. இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைன் இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த சென்டர் லைனு நடு லைன்லேருந்து ஒரு லைன் ஏற்கனவே இருக்கும். நம்ம சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடணும். அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த சைடும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த பக்கம் எத்தனை லைன் போட்டோமோ அந்த சென்டர் லைனை அதிலேருந்து எண்ணணும். நடு லைனை முடிச்சு போட்டு அடையாளத்துக்கு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து எண்ணும்போது உங்களுக்கு இந்த பக்கம் எண்ணுனாலும் 7, இந்த சைடு எண்ணுனாலும் 7, 2 சைடுமே எண்ணும்போது அந்த சென்டர் லைனையும் சேர்த்து எண்ணுங்க. இது மாதிரியே போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சாய்வாக இது மாதிரியே வரணும். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு 2 சைடும் நம்ம போட்டாச்சு. எண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் எண்ணும்போது நோட் பண்ணுங்கள். அந்த நடு லைனையும் சேர்த்து தான் இந்த பக்கம் எண்ணுனாலும் அதையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து எண்ணும்போதும் அந்த நடு லைனையும் சேர்த்து எண்ணணும். இதே மாதிரி 4 சைடும் போட்டாச்சு. இப்போது கார்னர் டேர்ன் பண்ணுறது இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கூட ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போது கடைசி 2 அந்த வெள்ளை கலரும் க்ரீன் கலரும் இருக்குல்ல, கடைசி 6வது வரிசை 7வது வரிசை, அந்த 2லேருந்தும் ஒரு ஒயர் எடுத்து ஒரே திசையை நோக்கி போகுது. முன்னாடிலாம் நம்ம கிராஸ் ஆகிறத தானே போட சொல்லுவோம். இப்போது கூட மேலே ஹைட்டு வரணும் அப்படின்னா இப்படி ஒரே திசையில் போகுதுல்ல, அந்த 2 ஒயர், கடைசி 2 ஒயர் இப்படி எண்ணும்போது கடைசியில் இருக்க 2 ஒயர் வரணும் பாருங்கள். 6 7 நான் பிடிச்சி காமிக்கிறேன் கையில் கரெக்டாக. அந்த இடத்துல ஒரு முடிச்சு 2யும் சேர்த்து வச்சு அப்படி போடணும். அந்த கேப் மட்டும் அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. 2 இடத்துல இப்போ போட்டாச்சு. இப்போது திருப்பிக்கோங்க. 4 கார்னர்லேயும் நம்ம அந்த மாதிரி போடணும். அப்போ தான் அது கூட வந்து வளைஞ்சி மேலே வரும். இப்போ 6 7 2யும் சேர்த்து நம்ம போடுறோம். இப்போ 3வது இடத்துல போடுறோம் பாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு சைடு மட்டும் போடணும் பாருங்கள். இந்த இடத்துல எண்ணிக்கோங்க, கடைசி ஒயர் அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஒயர் 2ம் இந்த பாருங்கள். இது இந்த இடத்துல இப்போது 4 இடத்துலையும் இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்கள். 1 2 3 4 4 கார்னர்லேயும் போட்டாச்சு. இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இனிமேல் உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாயுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடிபாகம் போடும்போது போட்டோம்ல, அந்த மாதிரி பாருங்கள். 2 முடிச்சுக்கும் இடையில எந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று சாயுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடுங்க பாருங்கள். இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த ஒயரை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஒயர் இது மேலே இப்படி சாஞ்சி வரும். அந்த இடத்துல நீங்கள் வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் பாருங்கள். இந்த ஒயர் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா மடங்கி அப்படி மேலே கூட வரத்துக்கு வரும். ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். அந்த க்ரீன் ஒயர் இந்த பக்கம் அப்படியே மேலே அந்த வெள்ளை ஒயர் மேலே சாயுது. அந்த சாஞ்சி இருக்கிறது நம்ம போடுறோம், அவ்வளோதான். பாருங்கள். இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள்,
இந்த வெள்ளை ஒயரும் அந்த க்ரீன் ஒயரும் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரே திசையில் போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கும் பக்கத்தில் எது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கோ அதை போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போடும்போது இந்த கூடை இப்படி மடங்கி உங்களுக்கு வரும். இதே மாதிரியே 4 கார்னர்லேயும் நீங்கள் அந்த ஒயர் எங்கே சாயுதோ இந்த இடத்துல போடணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இடத்துல போட்ட உடனே உங்களுக்கு இப்படி மடங்கி வருது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு ஒயர் வந்து 2 சாயுது, கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒன்று போட்ட உடனே இந்த க்ரீன் ஒயர் அந்த இடத்துல பாருங்கள் வெள்ளை ஒயர் மேலே சாயுது. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயர் பாருங்கள் இப்படி சாஞ்சி வருது. அதை அப்படி வரிசையாக மேலே போடணும். அடுத்ததும் பாருங்கள் அப்படியே சாஞ்சி அது மேலேயே வருது. அதனால் அந்த இடத்துல அப்படியே போடுறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் போட்டுற முடியும். அந்த ஒயர் பாருங்கள் அந்த இடத்துல ஒன்று சாயுது பாருங்கள், இப்படி கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு நிப்பாட்டிக்கோங்க. பாருங்கள், அடுத்தது அந்த கீழே அடிபாகம் நீட்டமாக போட்டோம்ல, அது மாதிரியே நீங்கள் அந்த இடத்துல போட்டிங்கன்னா அந்த ஒயர் தான் இந்த மாதிரி இந்த இடத்துல மேலே வரும். அந்த இடத்துல பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிறத போடுங்க. போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் சொல்கிறேன்ல, இந்த இடத்துல தான் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று இந்த இடத்துல சாயுது. ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுது 2 முடிச்சுக்கும் இடையில. அந்த இடத்துல ஒன்று போட்ட பிறகு அந்த ஒயர் பாருங்கள் அப்படியே கிராஸாக அந்த இடத்துல அப்படியே போகும். அப்போது நம்ம அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி போடும்போது இந்த வரிசையாக போடும்போது ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி போட்டுருங்க, சமமாக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள் முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு ஃபஸ்ட்டு போடுங்க. கார்னர் திருப்பின இடத்துக்கும் பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டு கூட வரலாம். உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சுன்னு வரணும். அந்த மாதிரி போடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், மூளை திருப்பின இடத்துல இந்த ஒயர் பாருங்கள் இப்படி ஒன்று சாயுது பாருங்கள். இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய விதமான கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு தான் 4 இடத்துலையும் நான் அந்த மாதிரி மடங்கி வரதை காமிக்கிறேன். 4 கார்னர்லையும் காமிக்கிறேன். இதே சின்ன பேஸ்கெட்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதே ரன்னிங் ஒயர் வச்சு கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போடுவோம்ல, அந்த கூடைகளும் நிறைய விதத்தில் போட்டு காமிச்சிருக்கேன். 1 ரோல், அரை ரோல், 1.5 கட்டு, 2 கட்டு, 3 கட்டு, இந்த மாதிரி 2.5 கட்டு ஒயர் அந்த மாதிரி ஆகிற மாதிரிலாம் பெருசு சின்னதுன்னு நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். மினி பேஸ்கெட்ஸ் நிறையா இருக்குது, பூஜை கூடைகள் நிறையா இருக்குது. லஞ்ச் பேஸ்கெட்டு நிறைய டைப்பில் இருக்குது நம்மளதில். ஜூட் பேக் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தான் போட்டோம். மூடி போட்ட கூடைகளும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எல்லா விதமான கூடைகளும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ 4வது இடத்துல நான் போடுறேன். அந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கும் முன்னாடி இருக்கிற 2 ஒயரை ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிறத போட்டுட்டு அதன் பிறகு இந்த மாதிரி போடுங்க. பாருங்கள், இப்போ ஒரே திசையில் போகிறத போட்டுறக்கூடாது. இந்த ஒயரை இப்படி வச்சு பார்க்கணும். அந்த இடத்துல அது கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் போடுங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு சமமாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் தூரம். இந்த மாதிரி நான் இப்போ போடுற மாதிரியே நீங்கள் போட்டுருங்க 4 இடத்துலையும். ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், புதுசாக போடுறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இவ்வளோ விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுல்ல, எப்படின்னு தெரியல அப்படின்னு. கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடங்கி வந்துடும். நான் இதுக்கு சமமாக எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் அப்படியே போட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்து வந்துடும். அப்படி போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் தூரம் போட்டுட்டு காமிக்கிறேன் சமமாக வர வரைக்கும். இப்போ பாருங்கள், அந்த இடம் பாருங்கள் சமமாக இப்படி வருது பாருங்கள். இது வரைக்கும் நான் அப்படியே எல்லா இடமும் சுற்றிலும் பாருங்கள் போட்டுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கே அப்படியே போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போது உங்களுக்கு ஈஸியாக கடகடன்னு போடுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள்,
ஒரு லைனாக அப்படியே வரிசையாக நீங்கள் போடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்த எடுத்துக்கோங்க, அந்த கார்னரில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் அதுக்கும் முன்பக்கத்தில் இருக்கிற 2 பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. போட்ட பிறகு அந்த ஒயரே இதுக்கு முன்னாடி போட்டோம் பாருங்களேன், இது மேலே சாயுது, இந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 1 போட்டோம், அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிறத 1 போட்டுட்டு 2ஆக போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம 1 போடுறோம். போட்டுட்டு அந்த ஒயர் அப்படியே சாஞ்சி வருது பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம். அப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டோம், அடுத்தது 2, அடுத்தது 3, அப்படி ஒரு ஹைட்டு ஒரு 10 நாட்டு போட்டுட்டு அதுக்கு சமமாக வர மாதிரி அடுத்தடுத்ததை அப்படியே போட்டுக்கிட்டு வந்து நிப்பாட்டிடுங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் சீக்கிரம் கூடைய முடிச்சிட முடியும். உங்களுக்கு இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெருக்கல் குறி வருதோ சுற்றிலும் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அடுத்த ரவுண்டு அந்த மாதிரி போடுங்க. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் அந்த ஒயர் 1 போடும்போது ஹைட்டு ஏற்றிட்டே போகிற மாதிரி, ஒரு செங்கல் நம்ம வச்சு ஹைட்டு ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிற மாதிரி பாருங்கள். அடுத்து ஒரு முடிச்சு, அதுக்கு அடுத்து ஒரு முடிச்சு, அந்த மாதிரி சேர்த்து அந்த ஒயர் வர வர இப்போ இது போட்ட உடனே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒயர் அந்த இடத்துல கிராஸ் ஆகிற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி போடும்போது கடன்னு போட்டுகிட்டே வந்துடலாம், ஹைட் ஏற்றிடலாம் நீங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல போடுறேன், இதை வச்சு பாருங்கள், இதெல்லாம் சாயுதா? அந்த ஒரு பச்சை ஒயர் பாருங்கள், அந்த நீட்டமாக வர எல்லா ஒயர் மேலேயும் சாயும். இதே மாதிரியே போடுங்க, நல்லா ஹைட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இந்த கிராஸ்கட் கூடையில் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரி ஒரு சில ஒயர்கள் வந்து நீட்டமாக தான் இருக்கும், ஏன்னா கிராஸ்கட் கூடையில் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஒயருங்க மீதி ஆகிற ஒயர்களை சின்ன சின்ன பூ நான் போட்டு காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி பூக்கள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஒயர் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், மீதியான ஒயர்லாம் உள்ளார உள் ஒயராக சொருகி கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இந்த சின்ன ஒயர்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த க்ரீன் ஒயர் பாருங்கள் சின்னதாகிடுச்சு, கிராஸ்கட் கூடையில் அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சமமாக போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருங்க, ஹைட்டு சமமாக இருக்கிற மாதிரி முடிச்சுட்டு ஒரு பாருங்கள், இந்த முடிச்சியை வந்து இப்படி கட்டை விரலை வச்சு அதுக்கு கீழே இருக்கிற முடிச்சில் அமுத்துங்க. அமுத்திட்டு அதுக்கும் சைடில் போகிற ஒயரில் சொருகுங்க. நான் இப்போ நல்லா உங்களுக்கு தெளிவாக கட்டை விரலை வச்சு அமுத்தி காமிச்சிருக்கேன். இப்படி அமுத்தின பிறகு அதற்கு சைடில் அந்த ஒயர் எங்கே போதோ அதை சாய்வாக பாருங்கள், இப்படி கிராஸாக அப்படியே சொருகி விட்டுருங்க. இதுவும் ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஒரு 7 நாட்டு நாம் சொருகிறோம் அப்படின்னா அந்த 7 முடிச்சு வரைக்கும் எல்லாத்தையுமே நீட்டமாக சொருக்குங்க. உங்களுக்கு இல்லை என்னால் நீட்டமாக சொருக முடியும்னா எல்லாத்தையும் நீட்டமாக சொருகிடுங்க. எட்டுற அளவுக்கு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுடலாம். கூட பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள், சொருகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுடலாம். கிராஸ்கட் கூடையில் ஒரு சில ஒயர் சின்னதாகிடும், ஒரு சில ஒயர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால் அளவு தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்கள், இது வாட்டர் கேன் வைக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும். இதை பாருங்கள், ஒரு வருஷம் மட்டும் நம்ம இந்த மாதிரி மடக்கி சொருகியிருக்கோம், நல்லா சமமாக வந்திருக்கு. இந்த டிசைனும் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, சூப்பராக இருக்குது. அடியில் நான் அந்த பின்னு போட்டுட்டேன் கூட தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. ஹைட்டு பாருங்கள் மொத்தம் 10.5 இன்ச்சுக்கு மேலே வருது நமக்கு. ஹைட்டு நல்லாவே வந்திருக்கு உங்களுக்கு. ஒயர் வந்து கிளாஸ் ஒயராக இருந்தால் நான் சொல்கிற அளவுலேருந்து 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் போட்டது டீலக்ஸ் ஒயரு. டீலக்ஸ் ஒயராக இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ அளவும் உங்களுக்கு காமிச்சிட்டேன், எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த அகலம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 7, 8ன்னு மடக்கி போடணும். இன்னொரு வருஷம் 8 வருஷம் போட்டுட்டு அந்த மாதிரி மடக்கி போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் அகலம் கிடைக்கும். ஆனால் இந்த இடையில ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு. அந்த டிசைன் வெள்ளை கலரில் இடையில வேறு கலர் ஒரு லைன் பச்சை கலர் வர மாதிரி வந்துடும். அதனால் நான் இந்த டிசைன் இருக்கட்டும்ன்ட்டு அந்த மாதிரி 6 + 7 மடக்கியிருக்கேன். 7 வருஷம் பேஸ் போட்டுட்டு இந்த சின்னதாக பூ போட்டிருக்கேன்.
கைப்பிடி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி கைப்பிடி நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்பு கொடுங்க. தேங்க்யூ.